السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله وأصحابه الطاهرين والمؤمنين مسلمين كلهم أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض ومنها 4 حروم ذلك دين القيم. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف: من ترك شيئا لله أفضل الله خيرا منه. وقال أيضا: صوموا عاشوراء. وكما قال صدق النبي صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் உயிரின் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், இமாம்கள், பாக்கிய மிகுந்த இந்த ஜும்மா நாளில் வீற்றிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இஸ்லாமிய மாதங்களின் கடைசி மாதமான துல்ஹஜ் மாதத்தினுடைய 3வது வார ஜும்மாவிலே நாம் எல்லாம் வீட்டிருக்கின்றோம். வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் அந்த உன்னத கலிமாக்களை மொழிந்தவர்களாகும். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து ஷரியத்தின் அடிப்படையில் வாழ்பவர்களாகும். எதையெல்லாம் விட்டு அல்லாஹ் ரசூல் தடுத்தார்களோ, தவிர்ந்திருக்க சொன்னார்களோ, அது அத்தனையும் அறவே விலகி இருக்கக்கூடியதாகும். வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகள் இல்லாத ஆரோக்கியமான சரீர சுகமான இன்பமான வாழ்வினையும், வாழும் காலமெல்லாம் அஜ்ஜு உம்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பேற்றினையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய நற்பேற்றினையும், மேலும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னவர்கள் என்னென்ன நலவுகள், துவாக்கள், கயிறு பரக்காத்துக்களை எல்லாம் கேட்டார்களோ, துவா செய்தார்களோ, அது அத்தனையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் வல்ல ரஹ்மான் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ஹிஜ்ரி 1445 அடுத்த வருடத்தை ஹிஜ்ரி 1446 வருடத்தை நாம் அடுத்த வாரம் அல்லது அதுக்கு அடுத்த வாரங்களில் தொட இருக்கிறோம். ஹிஜ்ரி குறித்த சிந்தனைகள், ஹிஜ்ரி ஆண்டு எப்போது வந்தது, அதனால் என்னென்ன பயன்கள், படிப்பினைகள், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்கள் செய்த தியாக மனப்பான்மை, எப்படி வருடத்தில் 12வது மாதம் துல்ஹஜ் மாதமாக இருக்கிறதோ, ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகமும் அர்ப்பணிப்பும் அரவணைப்பும், அவருடைய ஈமான், யகீன், மார்க்கத்திற்காக அவர்கள் பட்ட கஷ்டங்கள், இதையெல்லாம் எப்படி ஒரு வருடத்தினுடைய கடைசி 12வது மாதத்தில் நாம் நினைவு கூறுகிறோமோ, வருடத்தினுடைய முதல் மாதமான முஹர்ரமுல் ஹராம், சிறப்பிற்குரிய அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்து சென்றதை, பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு ஹிஜ்ரத் செய்து சென்ற அந்த தியாக மனப்பான்மையும் ஈமானும் யக்கீனும்
அரவணைப்பும். மக்கத்து குஃபார்கள் அவர்களை முஃமின்களை அடித்து துரத்துகிற பொழுது, அவர்கள் அங்கிருந்து எதிரச் செய்து மதினாவுக்கு வந்த பொழுது அன்சாரிகள் அரவணைத்ததும், அவர்களுக்கு ஆதரவு கொடுத்ததும், அனைத்து தேவைகளும் நிறைவேற்றியதும். இதெல்லாம் வருடத்தினுடைய முதல் மாதமும் வருடத்தினுடைய கடைசி மாதமான துல்ஹஜ் மாதமும், இந்த இரண்டும் ஈமானும் வணக்க வழிபாடும் தியாக மனப்பான்மையும் அரவணைப்பும் அன்பும் பாசமும் தருகிறது என்பதை நாம் வரலாற்று ரீதியாக குர்ஆன், ஆயத், ஹதீஸ் சம்பவங்கள் ரீதியாக நம்ம பார்க்கிறோம். எனவே அந்த தியாக மனப்பான்மை, அரவணைப்பு, வரவேற்குதல் இதெல்லாம் நம்மிடம் இன்று சற்று குறைவாகவே இருக்கிறது. வரணும். அவர்கள் அப்படித்தான் சஹாபாக்களும் சரி, நபிமார்களும் சரி, மார்க்கத்திற்காக, ஷரியத்திற்காக ஒரு இடத்தில் எங்களால் ஓத முடியவில்லை, எங்களால் தொழ முடியவில்லை, அங்கே அபயம் இருக்கிறது, பயம் இருக்கிறது, ஈமானோடு வாழ முடியவில்லை, எனவே ஹிஜ்ரத்துக்கு நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். ஒரு ஊர்ல நிம்மதியா இருக்க முடியலன்னு சொன்னா, எனவே ஷரியத்தை நிலைநாட்டுவதற்காக, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையை நிலைநாட்டுவதற்காக, வாழ்வதற்காக நாம் அடுத்த ஊருக்கு புறப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைதான் செய்து காட்டினார்கள், வாழ்ந்து வழிகாட்டினார்கள். பொதுவா ஹிஜ்ரத்னா என்னங்க? ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்காக, ஷரியத்திற்காக, ஈமான் யக்கீனுக்காக, அபயம் இல்லாமல், பயம் இல்லாமல், அச்சம் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வதற்கு செய்யப்படுகிறது தான் ஹிஜ்ரத் என்று பெயர். நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே ஹிஜ்ரத் ஒரு 3-4 வகையாக இருக்கிறது. ஒருவர் வியாபாரத்திற்காக ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறார், அது ஹிஜ்ரத் என்று பெயர். தங்களுடைய மனைவி மக்களை பாதுகாப்பதற்காக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு வேலைக்காக வெளிநாடுகளுக்கு செல்லுகிறார், அண்டை நாடுகளுக்காக செல்லுகிறார், இதற்கும் ஹிஜ்ரத் என்று பெயர். இதையெல்லாம் தாண்டி ஒரு ஊரிலே குர்ஆன் ஓத முடியவில்லை, தொழ முடியவில்லை, ஷரியத்தின் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையை பின்பற்ற முடியவில்லை, அங்கே தொந்தரவு கொடுக்கிறார்கள், கஷ்டங்களை கொடுக்கிறார்கள், அடித்து விரட்டுகிறார்கள் என்று சொன்னால், ஈமான் யக்கீனுக்காக, குஃப்ரில் இருந்து தங்களை பாதுகாப்பதற்காக இன்னொரு ஊருக்கு செல்வது ஹிஜ்ரத் என்று பெயர். எனவே இந்த இரண்டை விட தன்னுடைய குடும்பத்திற்காக, பிள்ளை குட்டிகளுக்காக, வியாபாரத்திற்காக செய்கிற ஹிஜ்ரத்தை விட ஆக அல்லாஹ் ரசூலுடைய இடத்தில் உயர்ந்தது என்று சொன்னால், ஈமான் யக்கீனுக்காக அவர்கள் இன்னொரு ஊருக்கு சென்று ஷரியத்தை நிலைநாட்டுகிறார்கள் சொன்னார், அதுதான் சிறந்த ஹிஜ்ரத் என்பதை பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்து நமக்கு வழிகாட்டினார்கள். எனவே இந்த நம்ம புதிதாக பிறக்கக்கூடிய வருடத்திற்கு ஹிஜ்ரி புத்தாண்டு என்று பெயர். பொதுவாக ஏதாவது ஒரு நாட்டினுடைய அரசர் மௌத்தாகிவிட்டால் அந்த நாட்டிலே ஆட்சி செய்து அவருடைய இறப்பை அவர்கள் அதை தினமாக வைத்து கொண்டாடுவார்கள், வருட பிறப்பாக கொண்டாடுவார்கள், அங்கிருந்து தொடங்கலாம் என்று பேசுவார்கள். நிறைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஆண்டுக்கு பெயர் யானை ஆண்டு பெயர். ஒவ்வொரு ஆண்டுக்கும் சில பெயர்கள் இருக்கிறது. இன்றைக்கும் நிறைய ஊர்களில் ஒவ்வொரு ஆண்டு ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், புத்தாண்டு ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், யானை ஆண்டு, பூனை ஆண்டு, எலி ஆண்டு, இப்படி பல ஆண்டுகளுக்கு பெயராக வைத்து துவக்கம் செய்கிறார்கள். இன்னைக்கு என்ன ஒரு மன வருத்தம்னா, ஹிஜ்ரியை குறித்து அதனுடைய சிந்தனைகளை நம்ம சொல்லி உங்களுக்கு விளக்கம் கொடுத்தால்தான் புரிகிறது. அதனுடைய பிறை கணக்கு, ஹிஜ்ரி வருட பிறப்பு, பொதுவாக ஒருத்தர் பத்திரிக்கை எடுத்துட்டு வராரு, கல்யாணம் நடக்க போது அதில் ஹிஜ்ரி என்ன, பிறை என்ன, அப்பதான் கேட்பாங்க. ஆனால் இங்கே சித்திரை வைகாசி தெரிகிறது, ஜனவரி பிப்ரவரி தெரிகிறது. இதையெல்லாம் ஆங்கில புத்தாண்டு, தமிழ் வருடப்பிறப்பு எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிற நாம், ஒரு இஸ்லாமிய நாய், ஒரு ஈமான் கொண்ட முஃமினாய் ஹிஜ்ரியை டெய்லி நம்ம டேட்லாம் எழுதி போடுறோம், ஹிஜ்ரி எழுதி போடுறோம். போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிள்ளைகளுக்கும் நம்ம சொல்லித்தரோம். இதில் கொஞ்சம் பின்தங்கி இருப்பதால், இதே நம்ம கொஞ்சம் கண்டு கொள்ளாமல் இருப்பதால், இதனுடைய சம்பவங்கள், இது எப்படி நமக்கு வந்துச்சு, எவ்வளவு பெரிய இதனுடைய தியாகங்கள் பின்னாடி இருக்கிறது, இதெல்லாம் யோசிச்சு இந்த தியாக மனப்பான்மை ஹிஜ்ரி கிடைக்கிறது நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால் மிகப்பெரிய ஒரு படிப்பினை செய்தி இருக்கிறது. அதை தான் சஹாபாக்கள் செஞ்சாங்க, நபிமார்கள் செஞ்சாங்க. அதை செய்கிற மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மதியன் நகருக்கு ஹிஜ்ரத் செய்து போனார்கள். செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தோடு ஹிஜ்ரத் சென்றார்கள். செய்தனா எல்லா சஹாபாக்களும், எல்லா நபிமார்களும் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையிலே மறக்க முடியாத 2 பயணங்கள். ஒன்று ஆன்மீக பயணமான மேராஜ் பயணம், இன்னும் உலகம் முழுக்க நீக்கமர மரங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய மக்கள் மனதில் மறக்க முடியாத நிகழ்வு மதீனாவுக்கு அவர்கள் சென்ற ஹிஜ்ரத் பயணம், அரசியல் பயணம்.
எனவே நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு ஊரிலே அச்சமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது, தொடர்ந்து தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள், இனி இங்க வாழ முடியாது என்று சொன்னால் ஷரியத்திற்காக வணக்க வழிபாடுகளுக்காக இன்னொரு இடத்திற்கு புலம் பெயர்ந்து போவது அது மார்க்க முறைப்படி சட்டத்தில் உள்ளது, நன்மைக்குரியது. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க, மன் தரக்க ஷையன் லில்லாஹி அவ்வலல்லாஹு கைரம் மின்ஹு, யார் அல்லாஹ்வுக்காக ஒரு விஷயத்தை தியாகம் செய்கிறாரோ அல்லாஹ் அவர்களுக்கு அதைவிட சிறந்ததை கொடுப்பான். கொடுத்து காட்டினான் சஹாபா பெருமக்களுக்கு. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அவர்கள் வருகிற பொழுது எதுவுமே அவங்க கையில இல்லை. உடுத்திய உடையோடு அடுத்த நேரத்திற்கு சாப்பிடுவதற்கு கூட சாப்பாடு இல்லாமல் முற்காலத்தில் சிறந்து விளங்கியவர்கள், வசதிகளில் வேலை வாய்ப்புகளில் அனைத்தும் உயர்ந்து விளங்கிய சஹாபாக்கள் மதீனாவுக்கு வருகிற பொழுது ஒன்றுமே இல்லை, உடுத்திய உடை மட்டும்தான் இருந்தது. எனவே அல்லாஹ் ரசூலுக்காக சஹாபாக்கள் அத்தனையும் இழந்தார்கள். அதற்கு பின்னால் மிகப்பெரிய ரோமானிய அரசு, மிகப்பெரிய வணிகம், மிகப்பெரிய நாடு, மிகப்பெரிய ஆட்சி அமைப்பு, எல்லாத்திலும் சஹாபாக்களை அல்லாஹ் அமர்த்தினான். மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய மறுமலர்ச்சியை, தியாகத்தை, புரட்சியை சஹாபாக்கள் செய்து காட்டினார். ஏன்னா அல்லாஹ் ரசூலுக்காக ஒரு விஷயத்தை இழந்தாங்க, கொடுத்தாங்க. இங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்ந்த இடத்துல அவர்களை கொண்டு போய் வைத்து விட்டார். நன்கு விளங்க வேண்டும், இந்த புத்தாண்டுக்கு ஹிஜ்ரி புத்தாண்டு என்று பெயர். அதோடைய தியாக மனப்பான்மை, அதோடைய சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். அது செய்ய உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலயமாகத்தான் இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு என்ற பெயர் நமக்கு கிடைத்தது. அவர்கள் உருவாக்கி தந்தது. ஸல்லல்லாஹு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு முன்னாடியே தெரியும். வராக்கா என்ற ஒருத்தர் கூட இருந்தார். அவர்கள் கூட சென்று சுற்றி பார்க்கிற பொழுது சொன்னாங்க, அந்த மனிதரிடம் அவர் கேட்டபோது அவர் சொன்னார், நீங்க ஒரு கட்டத்தில் இந்த ஊரை விட்டு வெளியேற்றப்படுவீங்க என்று அவர் சொன்னார். அப்ப ஸல்லல்லாஹு புகாரி ஷரீஃப்ல முதல் ஹதீஸ் தான், பதுல் வஹீல ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அப்ப முக்ரிஜிய அன முக்ரிஜிய, நானுமா இந்த ஊரை விட்டு வெளியேற்றப்படுவேன் பெருமாள் ஸல்லல்லாஹு கேட்டாங்க. அப்போ அந்த சுராக்கா அவர் சொன்னார், அந்த மனிதர் பாதிரி என்ன சொன்னார் தெரியுமா, ஓர் இறை கொள்கை யார் யார் எல்லாம் கையில எடுக்கிறீங்களோ எல்லாருக்கும் இதே நிலைமை தான், அடிதடி தான், உதை தான், பிரச்சனை தான் என்பதாக சொல்லி காட்டினார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இதுக்கு பின்னாடி ஹிஜ்ரத் நடக்கும், இதெல்லாம் நடக்கும், இவ்வளவு பிரச்சனை வரும், இருந்தாலும் மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும், மக்களுக்கு நேர்வழியை காட்ட வேண்டும், ஒரு மறுமலர்ச்சி, ஒரு புரட்சி, மக்களிடமே ஈமான் சென்றடைய வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே எல்லாமே தெரியும். இது மாதிரிலாம் அடித்து துரத்துவாங்க தெரியும். அவர்கள் உணர்ந்தார்கள், செயல்பட்டார்கள், பிளான் போட்டாங்க. சரியான முறையில் அந்த ஹிஜ்ரத் பயணம் நடந்தது. மிகப்பெரிய வெற்றியை கண்டார்கள். இன்றளவிலும் இனி கியாமத் நாள் வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கிறது காரணம் முழுக்க முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தான். அவ்வளவு பெரிய தியாக மனப்பான்மை, அர்ப்பணிப்பு, அரவணைப்பு அதில் இருக்கு. 12வது மாதத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தியாகமும் இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தியாகமும் இரண்டு தந்தைகளுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் தான். ரெண்டு பேருமே சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர், சையதுனா ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஹபீப், பிரியத்திற்குரியவர். இரண்டு தந்தை நமக்கு வழிகாட்டிய அடிப்படையில், சஹாபாக்கள் வழிகாட்டிய அடிப்படையில், அதற்கு பின்னால் வந்த வலிமார்கள், இறைநேசர்கள், சுஹதாக்கள் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை உருவாக்கி தந்த சையதுனா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு கோடான கோடி நன்மை அல்லாஹ் தருவான். எவ்வளவு பெரிய தியாகம், எவ்வளவு பெரிய அந்த அரவணைப்பு, அர்ப்பணிப்பு நல்லா பார்க்கணும். ஒரு ஊர்ல கிளைமேட் நல்லா இல்லை, இன்னொரு ஊருக்கு நான் போறேன், எனக்கு சொத்து சுகம்லாம் அங்கே இருக்கு, நான் அங்கே போறேன், அந்த ஊர்ல ஏதோ தராங்களா அங்கே போறேன், அது கிடைக்குது, அப்படி போகவில்லை. சஹாபாக்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ் ரசூலுக்காக, ஷரியத்திற்காக, அதற்கு பின்னால் மதீனாவுக்கு போன பின்னால எல்லா சட்டங்களும் நமக்கு அமலுக்கு வந்துச்சு. எல்லா சட்டமும் மதீனாவுக்கு போன பின்னாடி தான் அங்கே எல்லாமே நமக்கு கடமையாகிறது. அத்துணையும் கொடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள். வாழ்க்கையில் மறக்க முடியாத எல்லா செய்திகளும் செய்திருக்கிறார்கள். எனவே அதற்கு சையதுனா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் ஒன்று சேர்ந்து மஷூரா பண்றாங்க. இப்போ நம்ம இஸ்லாமியர் முஸ்லிம்களுக்கு ஒரு புத்தாண்டை உருவாக்க வேண்டும்.
என்னென்னமோ யானை ஆண்டு பூனை ஆண்டு என்னென்னமோ சொல்றாங்க. நமக்குன்னு ஒரு ஆண்டு வேணும், ஒரு இஜ்ரி கணக்கு வேண்டும், பிறை வேண்டும் என்பதாக முடிவு செய்யப்பட்டுச்சு. சரி, எப்படி வைக்கலாம்? சஹாபாக்கள், மூத்த சஹாபாக்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, மிகப்பெரிய ஒரு சஹாபாக்கள் சபையில் இதெல்லாம் நடக்குது. முடிவு பண்ணாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு 4 விஷயங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த மாதத்திலிருந்து, அவங்க பிறந்ததிலிருந்து நம்ம இந்த ஆண்டை கணக்கு பண்ணிக்கலாம், அப்படி வச்சுக்கலாம்னு ஒரு முடிவு மசூரா நடக்குது. ஒருத்தர் கருத்து சொல்றாங்க. அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 40ஆம் வயது நுபுவத்து கிடைச்சிச்சு, நபி பட்டம் கிடைச்சி, அங்கிருந்து தான் பூரணத்துவம் கிடைக்கிது. அங்கிருந்து நம்ம ஆண்டுகளை தொடக்கத்தில் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. சில சஹாபாக்கள் ஹிஜ்ரத் என்பதுதான் வாழ்க்கையில் மறக்க முடியாது, அவ்வளவு அடி, அவ்வளவு உதை, அவ்வளவு தியாகம், ஒண்ணுமே இல்லை, உடுத்திய உடையோடு அல்லாஹ் ரசூலுக்காக ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு வந்து அதற்கு பின்னால் மார்க்கம் செழிப்பானதை, மறுமலர்ச்சி அடைந்ததை, உலகம் முழுக்க தீன் பரவியதை நம்ம பார்க்கிறோம். அதை வச்சுக்கலாம். நாங்க இல்லைன்னா பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி 4வது செய்தி அவங்களுடைய வஃபாத்தில் இருந்து தொடங்கலாம். ஏதோ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு முதலோ ஒரு முடிவோ அதை வச்சா நல்லா இருக்காது. உயர்ந்த எண்ணம், உயர்ந்த ஒரு தியாகம், ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு அரவணைப்பு என்பது இஜ்ரியிலிருந்து ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு நாடு திறந்து வந்தது. ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு, ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்ததுதான் மிகப்பெரிய ஒரு தியாக மனப்பான்மை. எல்லாத்தையும் விட்டு வந்தாங்க, ஷரியத்திற்காக வந்தாங்க. எனவே இதை வைத்து ஆரம்பிப்போம் சொல்லி வந்தது தான் இந்த இஜ்ரி புத்தாண்டு. நேற்று சொல்லி இன்னைக்கு வந்ததல்ல, அதற்கே எத்தனையோ வருடங்கள் ஆயிடுது, அதற்கு வயதும் இருக்கிறது. இஜ்ரி புத்தாண்டு, இந்த நம்ம கொண்டாடக்கூடிய முஹர்ரம் மாதத்தினுடைய அந்த புத்தாண்டுக்கு பெயர் என்னங்க? இஜ்ரி புத்தாண்டு என்பதாக பெயர். இதை கொண்டு வந்த உயிரின் மேலான பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை, அவர்களுக்கு இதெல்லாம் பின்னாடி நடக்கும் என்பதை முன்னாடியே தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அடித்து துரத்தப்பட்டு மதீனாவுக்கு போனார்கள். அதற்கு உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அமல்படுத்தி கொண்டு வந்து இன்றளவிலும் நாம் அத்தனை விஷயங்கள் பத்திரிகையில் இருந்து எல்லாத்தையும் நம்ம போடுறது, அந்த பிறையும் இஜ்ரியும் உருவாக்கி தந்தவர்கள் சையதுனா ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய வஃபாத்து இந்த மாசத்தில் தான் நடந்துச்சு, பிறை 27. எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத் செஞ்ச விதத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சஹாபாக்களும் அவ்வளவு பெரிய கஷ்டங்களுக்கு மத்தியில் புறப்பட்டாங்க. அடித்து துரத்துனாங்களா இல்லையா? ரத்தம், காயம், குடும்பத்தை விட்டு, மனைவி மக்களை விட்டு, சொத்து செலவை விட்டு எல்லாத்தையும் விட்டு வந்தாங்க. அல்லாஹ் ரசூலுக்காக, மார்க்கத்திற்காக, ஈமானுக்காக, ஷரியத்திற்காக கொண்டு வந்து நிலைநாட்டினார்கள். இன்றளவில் நம்ம இன்னைக்கு சிஹத்தா, ஆஃபியத்தா, சந்தோஷமா இருக்கிறோன்னு சொன்னா இதற்கெல்லாம் காரணம் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள். சூரத்துல் கஹ்ஃபிலே வரக்கூடிய அந்த 7 பெருமக்கள் அந்த நாட்டிலே, அவர்கள் அந்த ஊரிலே வாழ விட முடியாமல் அடித்து துரட்டியதால் அவர் ஒரு குகையில போய் தங்கினாங்க, ஈமானுக்காக, யக்கீனுக்காக. இதெல்லாம் இஜ்ரத், குர்ஆன்ல வரக்கூடிய இஜ்ரத். மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்தது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தது, குகை தோழர்கள் செய்தது, அடுத்து சஹாபாக்கள் பெருமக்கள் செய்தது, பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனது, எல்லாத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே குறிப்பிட்டு காண்பிக்கிறான். இதெல்லாம் நமக்கு சொல்லி தரக்கூடிய செய்தி என்னன்னா, தியாக மனப்பான்மையும் அன்பும் அரவணைப்பும் அர்ப்பணிப்பும் தான் நமக்கு இந்த முதல் மாதமும் சரி, வருடத்தினுடைய இறுதி மாதமும் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஈமானிய பாடம், ஈமானிய செய்தி, வணக்க வழிபாடுகள் உள்ள ஆர்வத்தை கற்றுத் தருகிறது. எப்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள், எப்படி அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை பெற்றார்கள் என்பது இதெல்லாம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் இருக்கிற பொழுது அங்கே வெளியே எல்லாம் நிறைய வாலிபர்கள், இளைஞர்கள் வெட்ட காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கேருந்து இஜ்ரத்துக்கு போகணும். 16 நாள் கொண்ட இஜ்ரத் பயணம். அவ்வளவு சோதனை, அவ்வளவு வேதனை, அவ்வளோ அடி, அவ்வளவு ரணம், காயம். எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்கால சொல்கிறாங்க, நான் டைரெக்டாக ஓப்பனாக நான் சொல்கிறேன், இங்கேருந்து எனக்கு இங்கே வாழ பிடிக்கல, யாரும் எங்களை இபாதத் செய்ய விட மாட்டீங்க, தொலை விட மாட்டீங்க, குர்ஆன் விட மாட்டீங்க. டைரெக்டாக சொல்கிறேன், எந்த தாய்க்கெல்லாம் பிள்ளை வேணான்னு நினைக்கிறீங்களோ உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், அனாதையாக நீங்கள் ஆக போகிறீங்க. இங்கேருந்து நான் போகிறேன், மக்காலேருந்து ஓப்பன் டாக்காக சொல்கிறாரு, நான் இஜ்ரத்துக்கு போகிறேன், ஒரு நாளை முடிஞ்சால் பார்த்துக்கொண்டான். அதான் வீரத்து. உமர் ரலியல்லாஹு அவங்க இருக்காங்களே, அவ்வளோ வீரத்திற்குரியவர்கள். டைரெக்டாக சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கையில் இருக்கிற பொழுது அலி ரலியல்லாஹு அவங்க செய்த தியாகத்தை, அவங்க செய்த வீரத்தை அலாதியானது.
ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய படுக்கையில நீ படுத்துக்கோ, நாளைக்கு இருக்க வேண்டிய எல்லா அமானிதங்களையும் நீ ஒப்படைச்சிட்டு மறுநாள் நீ வா அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு படுத்த படுக்கையில் அலி ரலியல்லாஹு அவங்கள படுக்க வச்சு அங்கேருந்து போறாங்க. வெளியே ஃபுல்லாக கூட்டம், தலையை வெட்டுறதுக்கு வெளியே வந்தால் அது உயிர் போகிறதுக்கு கூடிய சூழ்நிலை இருக்கிறது. பெருமாள் ஸல்லல்லாஹு அது அலி ரலியல்லாஹு அவங்கள படுக்க வச்சு வெளியே வராங்க. அதுதான் அந்த ஆயத்து ஃபேமஸான யாசின் வரக்கூடிய வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தம் வ மின் கல்ஃபிஹிம் சத்தம். கதவை திறக்கிற பொழுதே அல்லாஹ் என்ன பண்றான், ஒரு மறைப்பை, ஒரு திரையை, வெளியே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு திரையை ஏற்படுத்துகிறான். அவங்கள அப்பலா யுபசீர், அவங்களால பார்க்க முடியாது. பெருமாள் ஸல்லல்லாஹு அவங்க அப்படியே வராங்க டைரக்டா, மொத்த பேருக்கு மத்தியில் நடுவில் நடந்து வராங்க. ஆனால் யாராலையும் பார்க்க முடியாது. இதெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்திய அற்புதம். நல்லா கவனிக்கும். பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கலை, ட்ரெயினில் டிக்கெட் எடுக்கலை, அங்கே டிடிஆர் வருவார், கண்டக்டர் மாட்டிப்பார்னா இந்த ஓதிக்கணும். வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தம் வ மின் கல்ஃபிஹிம் சத்தம். இதெல்லாம் உலமா பெருமக்கள் நமக்கு சொல்லித்தராங்க. அவர் பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டு அடுத்தவன்ட்டு கேட்டு அப்படியே போயிடுவார். போலீஸ்காரன்ட்ட மாட்டாமல் தப்பிக்கணுன்னாங்க இந்த ஆயத்தை ஓதணும். இப்போ எபெருமான் ஸல்லல்லாஹு வராங்க, அத்தனை பேருக்கு முன்னாடி கதவை திறந்து வெளியே வந்து என்னுடைய அற்புதங்கள்லாம் அல்லாஹ் நிகழ்த்துறான். வந்து வெளியே போய் அந்த 16 நாள் இதிர செய்து கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களாம் அழுகுறாங்க. அபூபக்கரே ரெடியாக இருங்க, நம்ம இஜரத்துக்கு போக போகிறோம்ன்ற ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அபூபக்கர்லாம் தாங்க முடியாத ஆனந்த கண்ணீரை விடுகிறார். உலகத்திலே அதிகமாக அழுத ஆனந்த கண்ணீர் இஜரத்திற்காக புறப்பட்ட அபூபக்கர் அவங்களுடைய கண்ணீரை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ அங்கேருந்து புறப்படுகிறார்கள். இங்கே உள்ள அலி ரலியல்லாஹு அவங்க படுத்திருக்காங்க. நாளைக்கு மக்கள்கிட்ட சேர வேண்டிய அமானிதங்கள், பொறுப்புகள் எல்லாம் கொடுத்துட்டு ஸல்லல்லாஹு வர சொல்லியிருக்காங்க. அலி ரலியல்லாஹு கட்டிலில் படுத்து ஜம்முன்னு தூங்குறாங்க. வெளியே அத்தனை பேர் தலையை உள்ளே வந்தாலும் வெட்டுவான், வெளியே போனாலும் வெட்டுவான். அப்படி ஒரு சூழ்நிலை. கரெக்டாக தலைமாட்டுக்கு மத்தியில் தலைக்கு பக்கத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தவர்கள், காலுக்கு பக்கத்தில் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தவர்கள். அப்போது 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் பார்க்குறான். இப்போ சொன்னாங்க, அவரை ஹைதர் அலி ரலியல்லாஹு இருக்காங்களே, வீரத்திற்கு சொந்தக்காரர், எந்த ஒரு பயமும் இல்லை, நிம்மதியாக தூங்குறாங்க. மலக்குமாரை பேசிக்கொண்டு அல்லாஹ் பார்க்குறான். இவருக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அவருடைய வீரத்தை குறித்து அல்லாஹ் பாராட்டி பேசுவான். அந்த அளவுக்கு அலி ரலியல்லாஹு அவங்க தைரியமாக வெளியே அத்தனை பேர் வாழை வச்சுட்டு வெட்டுறது காத்து கொண்டு இருந்தாலும் நிம்மதியாக தூங்குறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதற்கு பின்னால் அவர் அங்கிருந்து அத்தனை அமானிதங்களையும் ஒப்படைத்து விட்டு அவர் வெளியே வந்ததையும் பார்க்க முடிகிறது. உடனே சவுர் குகைக்கு போகிறார்கள். சவுர் குகையில் நடந்த அத்தனை விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரியும். அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு அது ஒரு சின்ன ஒரு ஆள் 2 ஆள் நிற்கக்கூடிய ஒரு குகை தான். அங்கே சிலந்தி வலையை அல்லாஹ் ஏற்படுத்தி, மனிதர்களால் கொடுக்க முடியாத உதவி, எந்த ஒரு சின்ன ஒரு பிராணியை, வீரனத்தை வைத்து அல்லாஹ் அந்த சிலந்தி வலையை வைத்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி செய்தார். போகிற வலையில் அவருக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு அடிமை, போகிற வரையில் பால் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்டு இடையன், இதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுத்த மிகப்பெரிய ரகசியங்கள் எல்லாம் இந்த ஹிஜ்ரத் பயணத்திலே அடங்கி இருக்கிறது. இது எல்லாம் தாண்டி 16வது நாள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வராங்க. எல்லா பிரச்சனைகளும் தாண்டி காஃபிர்கள் வந்து எட்டி பார்ப்பாங்க. சிலந்தி வலையெல்லாம் தலையில் புறாலாம் உட்கார்ந்துருக்கு. எனவே இங்கே யாரும் வரலன்ட்டு அவங்க நம்பிட்டு போயிடுவாங்க. அல்லாஹ் ஏற்படுத்தியது. அபூபக்கர்லாம் புகையில் இருப்பாங்க. கோட்டையெல்லாம் அடைச்சி காலெலாம் மறைச்சி உட்காந்துருப்பாங்க. ஸல்லல்லாஹு மடியில் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஒரு பாம்பு கொத்திரும், விஷம் தலைக்கு ஏறி கண்ணீர் எம்பெருமான் ஸல்லல்லாஹு மீது உழுவும். எந்திரிச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டு தன்னுடைய உமிழ் நீரை தடவி விஷத்தை போக்குவார்கள். இதெல்லாம் உலக பிரபலியமான அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்தில் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் இந்த ஹிஜ்ரத் பயணத்தில் தான் நடந்தது. அவர்கள் செய்த அந்த தியாகமும் மனப்பான்மையும், அவர்கள் செய்த அந்த அரவணைப்பும் அன்பும் தான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வஸாபிகுல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். உலகத்திலேயே சிறந்த சஹாபா பெருமக்கள் யாருன்னு சொன்னால் மக்காவிலிருந்து வெளியேறிய முஹாஜிரீன்கள். முதல் செய்தி, அந்த முஹாஜிரீன்களை அத்துணை வசதி வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுத்து அரவணைத்து அன்போடு பாசத்தோடு பார்த்து கொண்ட அன்சாரிகள். இவர்கள் 2வது ஹிஜ்ரத், இவர்கள் சிறப்பிற்குரியவர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காண்பிப்பான். அந்த அளவுக்கு அவர்கள் செய்த தியாகமும் மனப்பான்மையும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய படிப்பினை செய்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி இந்த தியாகம் மனப்பான்மை தான்.
முஹர்ரம் மாதத்துடைய ஆரம்ப ஸல்லல்லாஹு ஹிஜ்ரத் செய்து போய் அங்குள்ள அத்துணை படிப்பினை செய்திகளும் வணக்க வழிபாடுகள் குறித்தும் நம்முடைய ஆர்வத்தை அதிகப்படுவது குறித்தும் ஈமான் யக்கீன் குறித்தும் நம்ம எப்படி வாழ வேண்டும் என்பது குறித்தும் தான் இந்த ஹிஜ்ரத் பயணம் தான் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தி. எனவே இந்த புத்தாண்டுக்கு ஹிஜ்ரி புத்தாண்டு என்பதாக பெயர். வரக்கூடிய இந்த ஹிஜ்ரி 1446 நாம் சுமூகமாக வாழ்வதற்கும் சகோதரத்துவத்தோடும் அமைதியாக நாட்டிலே நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி அல்லாஹ் தருவானாக. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சண்டை சச்சரவும் இல்லாமல் புதிய ஆட்சி அமைந்திருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுவும் நமக்கு சாதகமாக அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து அந்த முஃமின்களை ஈமான் கொண்ட இஸ்லாமியர்களை எந்த தீண்டுதலும் இல்லாமல் எந்த தொந்தரவும் செய்யாமல் நன்முறையில் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாட்டிலே நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி சகோதரத்துவத்தை மறுமலர்ச்சியை அனைத்து மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த நாட்டினுடைய ஆட்சியாளருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவானாக. எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் ஹிஜ்ரினா என்ன, ஹிஜ்ரி புத்தாண்டுனா என்ன, பிறைனா என்ன, இதை வாழ்க்கையில் கொண்டு வந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினை உள்ள ரஹ்மான் தந்தரும் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.